பெஞ்ச் கார்ல போறோம். ஏன் நீங்க பேச மாட்டீங்களா? வாயில்ல போல. கிளம்பியாச்சு. என்னெல்லாம் சாதம் கட்டியிருக்கோன்னு பாக்கலாமா? ஒரே சாதம். இங்க பாருங்க, புளி சாதம், கர்ட் ரைஸ், அப்புறம் பருப்பு சட்னி. இந்த தெய்வம் எனக்கு சாப்பாடெல்லாம் போடுது. சோறு போடுது சாமி, சோறு போடுது. கொஞ்சம் இப்போ சாப்பிட்டுக்கலாம்னு கேக்குற, தர மாட்டேங்கிறாங்க. இப்பே சாப்பிட்டா ட்ரிப்ல போகும்போது அப்புறம் வெறும் சட்டி வத்திக்கிறது. சம சட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. மசாலா பொடி எல்லாம் இருக்கு. மிஸ் ஆச்சுன்னா சோறு கிடையாது. இதுல சோறுலாம் இருக்கு. மிக்சரு, புளி சோறு. ட்ரிப்பு கிளம்பியாச்சு. கார் வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கோம். பெஞ்ச் கார்ல போறோம் நாங்க. நம்புற மாதிரியாங்க இருக்கு. தாலிகாமா இங்க பாருங்க, பெஞ்ச்ல போறோம் நாங்க. சோறாக வைக்கிறாங்க. உள்ள எல்லா சாப்பாடும் இருக்கு. போற வழியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே போக வேண்டியதான். இங்க பாருங்க, இடமே இல்ல, கால் வைக்க கூட கிளம்பிட்டோம் நாங்க. இடம் இல்ல. இங்க பாருங்க எத்தனை மக்கள் உட்காந்து உட்கார இடம் இல்ல. பரித வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் நாங்க. கைய 4ஆ மடிச்சு காலை 3ஆ மடிச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க மேல எல்லாம், இங்க பாருங்க ஜன்னல்லாம் இருக்கு மேல. கார்ல மேல பாருங்க ஜன்னல் இருக்கு. ஓகே, GL52 ஜன்னல் 4 மணிக்கு. 4 மணிக்கா? ஆமா 4 மணிக்கு பிளான் பண்ணோம். ஆனா இப்ப டைம் வந்து ஆயிடுச்சு 7 மணி. புளியல் பாருங்க 7 மணி ஆச்சு, இன்னும் வெளிச்சமாவே இருக்கு. ஜாலியா கிளம்பிடுச்சு. இது ஆட்டோமேட்டிக் காரு. பாத்துக்கோங்க எப்படி உள்ள இருக்குன்னு. அழகா இருக்குல்ல. வண்டிக்கு பெட்ரோல் போட வந்திருக்கோம்ப்பா. இந்த ஊரில் நம்மளே தான் பெட்ரோல் போடணுமா? அவங்களாம் போட்டு விட மாட்டாங்களாம். பெட்ரோல் போட்டு நம்மளே போய் காசை வேற கட்ட சொல்கிறாங்க. அப்படியே ஓடிட்டா என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்களாம். அவ்வளோ பண்ணிடாதீங்க. காஃபி இவருக்கு வீல் சிப்ஸ்லாம் விற்கிறாங்க இந்த ஊர்லயும். செம்ம டயர்ட் ஆயிடுச்சுங்க. மூஞ்செல்லாம் கேவலமா இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. காஃபி சிந்தாம மாமியாரையும் கொஞ்சம் காட்டுங்கம்மா. உங்க மாமியார பண்ணு சுகர் பேஷண்ட். அது இனிப்பு, ஃபுல்லா சாப்பிடக்கூடாது. பாத்தீங்களா? சுகர் பேஷண்ட். இந்த பாத்ரூம் வேற லெவல்ல இருக்குங்க. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. இதுவே இங்கே படுத்து தூங்கிடலாம் போல. எடுத்து வச்சுக்கிறேன். இல்லைன்னா இத்தனை மக்கள் இதை டேமேஜ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இப்பவே வீடியோல பாத்துக்கோங்க கிச்சன் எப்படி இருக்குன்னு. நாளைக்கு வேற மாதிரி இருக்கும் கிச்சன். அதனால நான் இப்பவே எடுத்து வச்சுக்கிறேன். அழகா இருக்கு வீடு. வீட்டுக்கு ரீச் ஆயாச்சுங்க. நாங்கள் கொண்டு போன சாப்பாடு, புளி சாதம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நைட்டு ஒரு குட்டி ஸ்டோரி வேற, சும்மா பேசிக்கிட்டே ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு கும்பல் சேர்ந்தா நைட்டு சாப்பிட்டுக்கிட்டே கதை அடிச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலி மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. ஜாலியாக இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இந்த குட்டி வேற அடிக்கடி டிஸ்டர்ப் வேற பண்ணுறா. ஆமாங்க, ஹோம் டூர். இது வாடகைக்கு வாங்கலாமா இல்ல வேலைக்கு போகலாமான்னு பாக்கலாமா? வேலைக்கு போலாமல்ல, வேலைக்கு வாங்கலாமான்னு பாக்கலாம். ஐயோ, இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது. என்ன டங்க் ஸ்லிப் ஆகுது. வாடகைக்கு வாங்கலாமா வேலைக்கு போகலாமா? நல்லா இருக்கு காம்பினேஷன், குட் காம்பினேஷன். வீட்டுக்குள்ள போலாமா? இங்க ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டுக்கு தான் நம்ம போறோம். அதெல்லாம் பக்காதீங்க. என்ட்ரன்ஸ்ல வேற லெவல்ல வச்சிருக்காங்க பாருங்க. இது என்ட்ரன்ஸ். நம்ம செருப்பெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா இருக்குல்ல? ஒரு ஸ்டாண்ட் நல்லா இருக்கும். ஸ்டாண்ட் இல்ல, லைட். செருப்பெல்லாம் போட்டு அசிங்கம் பண்ணி வச்சிருக்கோம். லைட் 2 நாள் மட்டும் இந்த வீடியோ கொடுங்க, எப்படி ஆக்கணும் மட்டும் பண்ணுங்க. ஆல்ரெடி ஆக்கிட்டோம். இது ஹால். நீங்க பாருங்க. ஓகே, இந்த வீட்ல ஃபுல்லா கண்ணாடி தான் இருக்கு. இங்க பாருங்க. சாரி. இப்ப என்ன பண்ணலாம்னா, கிளம்பிட்டு இருக்கும்போது இவ்வளவு பாருங்க, இந்த பொண்ணு வந்து வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்குது. இதெல்லாம் தள்ளி விட்டு ஒரு வழி பண்றாங்க. பழசு புதுசா இது பாருங்க. இதெல்லாம் வந்து இப்படி பெருக்கிறது போல, இப்படி பெருக்கலாம் போல. ஏமா, நீ பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுற உன்னோட போஸுக்கும் இங்க பெருக்கிறதுக்கும். இதுக்கு போடுறது இங்க பாருங்க. இது வந்து பெருக்கிறது போல. பாருங்க, தொடப்பம் வச்சிருக்காங்க. இது வந்து அள்ளி போட்டு நல்லா ப்ராப்பரா இந்த ட்ரெயின்ல உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா கீழே. வாழ்க்கையில நாங்க செய்யாத வேலையே இல்ல, உங்களுக்காக எல்லாம் பண்ணி வச்சுங்க. பாருங்க, பெருக்கிறது
அல்றது இது இப்படி இப்படி அள்ளிக்கலாம் போல. பெரிய குப்பையெல்லாம் எடுத்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இல்ல இது இதுல இருக்குது. நாங்க இதே பண்ணுவோம். சூப்பர் ப்ரோ சூப்பர். இது கீழ இருக்க ரூம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ப்ரோ? இது கீழ இருக்க ரூம் இவங்க தான் அதுல ஸ்டே பண்ணிருக்காங்க. கொஞ்சமாச்சு பார்த்து பேசணும். கேமரா ஆன் ஆயிடுச்சுன்னு ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல கேஷுவல் டன் ப்ரோ. ஏய் அந்த ரூம்ல இருந்து இந்த ரூம்க்கு வர முடியுது. இங்க பாருங்க எல்லாம் குட்டிங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க. ஒரே ரூமா மாத்திரலாம். பெட்ரூம்ங்க ஹால்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் கண்ணாடியா ரெண்டுமே ஹால் தான். நம்ம பெட்ரூமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா பஞ்சுவலா பேசுவாங்க. பெட்ரூமாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். சமைக்கலாம், பொரிக்கலாம், எண்ணெய் சட்டிக்குள்ள கால விடலாம். குட்டி குட்டியா ஆப்பிள் மாதிரியே இருக்கு. அவங்களோட பின்னாடி வந்து கார்டன். இதுதான் கார்டன். நல்லா நல்லா அழகா பண்ணிருக்காங்கப்பா. எப்படி ஆப்பிள் குட்டியா இப்பதான் பாக்குறேன். இங்க பாருங்க குட்டி ஆப்பிள். பின்னாடி கதை வச்சு டீ குடிச்சிட்டு அடிப்பாங்க போல. அதுக்கு ஒரு எங்க போனாலும் நம்ம சமையல் தான். இவங்கெல்லாம் சமைக்கிறாங்க நான் சாப்பிட போறேன். கத்தி வச்சு பயமா இருக்கு. நல்லா சாப்பாடு போடுவாங்க நம்புறேன். என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. வெஜிடேரியன் இருக்கு, நான்வெஜ் இருக்கு. வரீங்களா சாப்பிடுறதுக்கு? கீழே ஒரு பாத்ரூம் இருக்கு. மேல போலாமா? அப்படியே மேல பிரானு சிக்கனு ஃபிஷ்னு பண்றாங்க. பசிக்கு குடுக்கதான் மாட்டுறாங்க. வாங்க நெக்ஸ்ட் ரூம பாப்போம். இது செகண்ட் ரூம்ங்க. இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் குட்டிங்க இப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரூம் நல்லா இருக்கா? எந்த ரூம் நல்லா இருக்கு நீங்க தான் சொல்லணும். இது செகண்ட் ரூம். வார்ட்ரோப் பாப்போம். வார்ட்ரோப்ல ஒண்ணுமே இல்லைங்க பாருங்க. தாங்க என்னோட ரூம். இங்க பாருங்க நான் கொஞ்சம் நீட்டா வச்சிருக்கேன். மத்த ரூம் எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? அழகா இருக்கா? இங்க பாருங்க பெட் எல்லாம். இதான் நான் இருக்க ரூம். சூப்பரா இருக்குல்ல? எல்லா ரூம்லயும் கண்ணாடி இருக்குங்க. எல்லா ரூம்லயும் கண்ணாடி இருக்கு. இங்க இருக்க இதுவும் வார்ட்ரோப். புக்ஸ் ரேக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. புக் எல்லாம் வச்சிருக்காங்களே படிப்பாங்களோ? இந்த பில்லோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க பாருங்க போறோம். பேய் வீட்டுக்குள்ள போற மாதிரியே இருக்கு பாருங்க. லைட்டே இல்லைங்க எங்கேயுமே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம போறது 5th ரூமுக்கு. பழைய கால கதவு பாருங்க அழகா இருக்கு. கதவெல்லாம் வாங்க வாங்க உள்ள இருந்து பாருங்க. 5th ரூம் இதான் 5வது ரூம். பாருங்க நம்ம மக்கள் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணியாச்சு. இங்க ட்ரிப்புக்கு வந்தோம். 2 நாள் தான் ஸ்டே பண்றேன். இந்த ரூம்க்கு எவ்வளவு ரெண்ட் குடுக்கறோம் தெரியுமா? 2 நாளைக்கு 500 பவுண்ட் பே பண்றோம். வீட்டுல எல்லாம் ரூம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க இது வழியா போலாம் போல. நம்ம உங்களுக்கு எல்லா இடமும் சுத்தி காட்டேன். டயர்டா இருங்க இப்போ. இங்க கூட கண்ணாடி பாருங்க. பாத்ரூம் டூர் பாப்போமா? இப்ப வந்து நான் தாஜ் கோரமண்டல்ல தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கதான் பாக்குறேன். சூப்பரா இருக்குது. இங்க நிறைய கண்ணாடி இருக்கு. சுத்தி சுத்தி கண்ணாடி தான் இருக்கு. இங்க பிடிச்சிக்கலாம். சூப்பரா இருக்குங்க வீடு. 5 பெட்ரூம் வீடு, தனி வீடு. இது சூப்பரா இருக்கு. நாங்க வந்து 2 நாள் ட்ரிப்பு வந்தோம். இந்த வீட்டுல தான் நாங்க தங்கியிருக்கோம். என்ன அங்க இருந்து வர? அடுத்தது என்ன பிளான்? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டுருவா நானு. ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி அங்கேயே சமைச்சு சாப்பிட போகிறோம். நம்ம ஒரு மலை பிரதேசத்துக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குல்ல? எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டில். அதுக்காக தான் வீடியோ எடுத்தேன்.
இங்கிலாண்டில் இருக்க பழைய கால வீடுங்கள்லாம் இங்கே இருக்காம்ப்பா. சூப்பராக இருக்குது லொக்கேஷன். நல்ல வீடியோ கிடைக்கும் போலயே நமக்கு. ஃபிஷ்ஷை பிடிச்சி கையோட வறுத்து தின்ன போறோம். வாங்க போய் பாப்போம் எப்படி குடிக்கிறாங்க. எப்படி இருக்குது லொக்கேஷன்? செம்மையாக இருக்குல்ல. அங்கே பாருங்கள் அன்னப்பறவை பொறுமையாக வந்துட்டு இருக்கு. ஏதோ சொர்க்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி அன்னப்பறவையெல்லாம் நம்ம தொடக்கூடாதான் இங்கே, ஏன்னா இது ராணியோட சொத்தாமா. அன்னப்பறவையா இது? பாத்துக்கோங்க. நீ பாட்டு மேல பறந்துக்கிறது வந்துடாத, பயமா இருக்கு. சமைச்சு சாப்பிட போறோம். எவ்வளவு ஐட்டம் இருக்கு பாருங்க, வகை வகையா இருக்கு. இப்பவே அப்படியே சாப்பிடுறோம். இது வீட்லயே மேரினேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இது எல்லாமே வீட்லயே மேரினேட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. அவங்க பாருங்க ஸ்டாம்ப்ல அடிச்சு விட்டுருக்காங்க. எங்களுக்கு தொலைஞ்சு போயிருவோம் சும்மா சும்மா. அப்படி நீங்க ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு நாங்க போய்கிட்டு இருக்கோம். வாங்க வாங்க, நீங்க அப்படியே வாங்க. மேல தூக்கு, மேல தூக்கி பக்கத்துல வை. மீன் பிடிச்சிட்டோம்பா. எதே மாதிரி உனக்கா? உனக்கு இந்த மாதிரி எடுக்கல. ஃப்ரெஷ்ஷான மீனை பிடிச்சாச்சு. இப்ப சமைச்சு சாப்பிட போறோம். யாருங்க இதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? கையோட மீனை பிடிச்சி, இது ஒரு பெரிய ஒரு நல்ல அனுபவம் எங்களுக்கு. கையோட மீனை பிடிச்சி சமைக்கிறது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. கொடுவாவா? ட்ரவுட் தமிழ்ல என்ன இருக்கும்? தமிழ்ல தெரியல. செம்மையா மீனை பிடிச்சாச்சு. பாருங்க கையெல்லாம் அழுக்காயிடுச்சு. ஓட்டிட்டியா? இப்ப நீ சாப்பிடுவியா மாட்டியா? சாப்பிட மாட்டியா? ட்ரை பண்ண போறேன். மீன் பிடிச்சது ஜாலியா இருந்துச்சா? ஸ்கேரியா இருந்துச்சா? கொஞ்சம் பாவமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. ஆனா நம்ம சாப்பிடறதுக்கு தானே அது இருக்கு. இப்பதான் கறியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கறினா அந்த கறி இல்ல, நிலக்கறி இல்ல, நிலக்கரியா? அடுப்பு கறி தான் பண்ணிருக்காங்க. பார்பிக்யூக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கறி. ஆனா இது இது போட்டு பின்னாடி மசாலா போட்டிருக்கோம்ல, அது வந்து கிரில்ல போட்டு அதுக்கப்புறம் அந்த கற்பூரம் மட்டும் இருக்குல்ல போட்டோம்னா சார்கோல் டேக் கூட வாங்கிட்டு வந்துட்டோம். கற்பூரம் போட்டோம்னா சூப்பரா இருக்கா? அங்க பாருங்க எப்படி இருக்கு வியூன்னு. லண்டன் தோழி இருக்காங்க, இங்கிலாந்து தமிழச்சி இருக்காங்க. யாருமே நல்லா வைப் பண்றாங்க. சமையான வாழ்க்கை வீடியோ. இது பேர் தான் அன்னம். இங்க பாருங்க, நான் சாப்பிடுறேன் நினைச்சுக்கிறீங்க. பாருங்க இது பேர் தான் அண்ணன் நட. அண்ணன் நடைய பாத்துக்கோங்க. அண்ணன் நட அண்ணன் நடன்னு கேள்விப்பட்டிருக்கோமே, நடந்து போது பாருங்க. சரியான நல்ல மசாலா இறங்கணும். நல்ல மசாலா இறங்கணும்னு நல்ல ஆழமா போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மைல்டாதான் இருக்கும். சாரி பாத்தீங்களா? என்ஜாய் பண்றதுக்கு வயசு இருக்குங்க. பாருங்க என்ஜாய்மெண்ட் பாருங்க. எல்லாம் பாருங்க. வாங்க வாங்க. வெக்கப்படுறாங்க வெக்கப்படுறாங்க. பிளாக் பேப்பர் போடலாம். அவளுக்கு பார்பிக்யூ ரெடி பண்ண போறோம். எடுமா மீனை போட்டுட்டா தணல்ல வேணும்ல. திருப்பி எடுத்துக்கோங்க. அடக்கிட்டோம். அவ்வளவுதான். வேற லெவல். வேற தணல் போகுது. தணல் போகுது. போதுமா போதுமா போங்க. மீனை போட்டுட்டா தணல்ல வேணும்ல. போடுறா. ஓகேவா? போடுவா.
நல்லா சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. எல்லாம் அங்கே சமைச்சு இந்த பக்கம் அனுப்புவாங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது வெஜிடேரியன். ஏன்னா ரொம்ப பசிக்குது, இவங்க சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அதான் பசி தாங்க முடியல. நல்லா வேகணும். ப்ரோ சாப்பிட்டுமா? டீச்சர் வந்து இது பண்ணக்கூடாது. செருப்பு கழுந்துருச்சுடி. இது பண்ணி விடும். இந்த பக்கம் திரும்பிக்காங்க, இப்படி திரும்பிக்காங்க. ரொம்ப கோவப்படுறாப்பா. நீங்க யூடியூப் சேனல் டெய்லி பரதநாட்டியம் பண்ண சூப்பரா இருக்கும். நீ இப்ப கொஞ்ச நேரம் மாதிரி இப்படி மட்டும் தான் பண்ண. குடிச்சலாம் பண்ண தோசை திருப்பி போடுறேன் இப்பதான். என்னது ஃப்ரையா? எப்படி பண்ணு திருப்பி? நாங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. போலாமா? இந்த பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடாம இருக்கீங்க. எனக்கு சாப்பிடறதுக்கு யாரும் எதுவுமே கொடுக்கவே இல்லை. பாருங்க, பாப்கார்ன் சாப்பிட்டு இருக்கேன் நான். இந்த ஒரு பிள்ளைதான் என்னை வந்து கேக்குறா, சாப்பிட்டீங்களான்னு. இந்த அங்க வீடியோ எடுக்கிறா பாத்தீங்களா ஒருத்தி, அவ வரைக்கும் டீ காப்பி எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டா. டீ மட்டும் தாண்டி குடிச்ச. டீ குடிச்சது ஒரு குத்தமா. டீ நீ குடிக்க மாட்டேன். இந்த டீ டோட்டல்ல வச்சுட்டு எங்கேயும் கிளம்புறது பெரிய விஷயம். காஃபி கீழே போட்டுருங்க.